ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிரிவலம் அப்படின்னாலே பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள். அந்த ஸ்பெஷலான ஒரு நாளில் எனக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் என்னால் அங்கே போக முடியல. அதனால் கோயம்புத்தூர்லேருந்து நான் திருச்சி வந்துட்டு சரி இங்கே திருச்சி மலைக்கோட்டையிலையும் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க, அதனால் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கத்து வீட்டு 2 பாப்பாவும் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு கிரிவலம் வந்து நாங்கள் ஒரு 5:00 போயிட்டோம். அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு 5:50 அந்த மாதிரி இருந்ததுனால சரி உச்சி பிள்ளையாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு உச்சி பிள்ளையாரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் போய் உச்சி பிள்ளையாரை பார்த்துட்டு அந்த மேலே அந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் இருக்க எல்லா வீடுமே தெரியும். காவேரி ஆறு அங்கே சுற்றி இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வியூஸ்லாம் வந்து நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மேலே போய் பிள்ளையார் பார்த்துட்டு அந்த சன்னோட வியூவும் அழகாக இருந்தது, அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ எல்லாமே பார்த்து தாய்மானவர் பிள்ளையார் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கரெக்டாக இறங்கி வரும்போது என்னாச்சு அப்படி சாமியை அழகாக தேரில் வச்சு ரெடி பண்ணி தீபாராதனை காட்டினாங்க. ஸோ அந்த தீபாராதனையும் பார்த்துட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.